வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவனின் இயக்கம் அணு ஆற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர நீ கமர நீ கமர. குரு வணக்கம். அண்டம் அதில் உருவெடுத்த அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் அறதாகி கொண்டமையெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இருபால் மெய்யன்பர்களுக்கும் காலை வணக்கம். நம்ம தொடர்ந்து 108 நாட்கள் 108 நிகழ்ச்சிகள் மூலமா வெற்றி பாதை 2026க்கான நிகழ்வுகள் தினமும் காலையில் ஒவ்வொரு தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பொருள் வளத்தை பற்றியும் இந்த நட்பு நலம் ரிலேஷன்ஷிப் பற்றியும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். பொருள் வளம் அப்படின்னு சொல்லும்போது பொருள் இல்லாருக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தாயின் கருவறையிலிருந்து கல்லறை வரை ஒவ்வொருவருக்கும் சில்லறை தேவை. தாயின் கருவறையிலிருந்து கடைசியில் கல்லறை வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் சில்லறை தேவை. ஸோ அந்த வகையில் பொருள் ஈட்டுவது ரொம்ப முக்கியம். வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரசு அப்படின்னு அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காரு. அது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொருந்தும், தனி மனிதனுக்கும் பொருந்தும். ஸோ நம்ம எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில தான் இருக்கோம். நம்ம குடும்பத்துக்கு தேவையான பொருள் எல்லாருமே ஈட்டணும். யார் யாருக்கெல்லாம் தகுதியும் அறிவும் ஆற்றலும் இருக்கோ, பொருள் ஈட்டக்கூடிய தகுதியும் ஆற்றலும் உள்ள அனைவரும் குடும்பத்தில் அனைவருமே பொருள் ஈட்டணும். அப்படி ஈட்டிய பொருளை காக்கணும், காத்து வகுக்கணும், அது பிளான் பண்ணணும். இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர்ஸ், பாண்ட்ஸ், பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எப்படி சேமிக்கணும் அப்படின்னா, எப்படி முதலீடு பண்ணணும் அப்படின்னா, வருமானத்திலேருந்து சேமிப்பு, முதலீடு இதெல்லாம் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வச்சு தான் நம்மளுடைய செலவுகள் எக்ஸ்பென்சஸை பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய இன்றைய வாழ்க்கையும் நம்ம நல்லபடியாக வாழலாம். நாளைய எதிர்கால வாழ்க்கைக்கும் தேவையான எல்லா விஷயத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ கோபிநாத் சார் சொன்ன மாதிரி அந்த ஃபினான்ஷியல் பிரமிடை யூஸ் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் பிரமிட் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி ஃபினான்ஷியல் பிரமிடோடைய அந்த அடிப்பாகத்தில் இன்சூரன்ஸில் டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ், பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், நம்ம ஃபாரின் ட்ரிப்லாம் போகிறோம் அப்படின்னா ஓவர்சீஸ் மெடிக்ளைம் அண்ட் ட்ராவல் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம எடுத்துக்கணும். அதே போல் நம்மக்கிட்ட கம்பெனி, ஃபேக்ட்ரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மெஷினரி அதெல்லாம் இன்சூர் பண்ணணும். நம்ம ரா மெட்டீரியல்ஸ், ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ஃபேக்ட்ரியில் வச்சுருப்போம். ஸோ அதை இன்சூர் பண்ணணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளுடைய பொருட்களை நம்ம அனுப்பி வைப்போம் கஸ்டமர் பிளேஸுக்கு. அப்படி அனுப்பி வைக்கும்போது டிரான்சிட்லேயும் மெரைன் இன்சூரன்ஸ் அதையும் நம்ம வச்சுக்கணும். ஸோ அது வித்தின் சிட்டி, வித்தின் ஸ்டேட், வித்தின் கண்ட்ரி அல்லது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எங்கே அனுப்பிச்சாலும் சரி பொருட்களை இன்சூர் செய்து தான் அனுப்பணும். ஸோ அதுக்கு அந்த மெரைன் இன்சூரன்ஸ் அது யூஸ் பண்ணிக்கணும். இது போல் நம்ம அந்த ஃபினான்ஷியல் பிரமிட் படி
ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப், லேயர் பை லேயராக கீழே ஒவ்வொன்றா முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். ஸோ ஃபினான்ஷியல் பிரமிடை பற்றி இன்னொரு வகுப்பில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ பொருள் வளத்தை காப்பதற்கும் பெருக்குவதற்கும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரசு அரசாங்கத்துக்கு சொன்னது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பொருந்தும். ஸோ அந்த வகையில் அதை நம்ம சிறப்பாக செய்யணும். இது போல இன்னும் நிறைய விஷயங்கள் பொருள் வளத்தை பற்றி நிறைய இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ், அது வந்து செல்வச் செழுமை நம் பிறப்புரிமை. செல்வச் செழுமை நம் பிறப்புரிமை. ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் இஸ் அவர் பர்த் ரைட். ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுடைய பிறப்புரிமையான அந்த விஷயத்த நம்ம சில மென்டல் பிளாக்ஸ், பணம் சம்பந்தப்பட்ட சில மென்டல் பிளாக்ஸ் நமக்கு இருக்கிறதுனால நம்மளால பணத்தை ஈர்க்க முடியல. நாம் ஒரு சிறந்த மணி மேக்னட்டாக மாறணும். நல்ல வழியில அறத்தோடு பொருள் ஈட்டி அந்த பொருள் மூலமாக நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் சுற்றாருக்கும் உறவுகளுக்கும் இந்த சமூகத்திற்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் அந்த பொருளை நாம் செலவு செய்ய வேண்டும். நம்முடைய எதிர்காலத்திற்காகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸோ நாம் முதல்ல நல்லா இருந்தால் தான் நாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த வகையில் ஸோ நமக்கு தேவையானதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும். ஸோ பொருள் பற்றி இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பற்றி, உறவு முறை, நட்பு முறைகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம வந்து பல தலைப்புகளில் பார்த்துட்டு இருக்கோம். உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், நட்பு நலம், குணநலம், முழுமை பேறு, நான் யார், பிரம்ம ஞானம், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் வரிசையா. ஸோ அதில் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பொருள் வளம், நட்பு நலம்ல இந்த நட்பு நலம் பற்றி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப். ஸோ நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், எனக்குமான உள்ள ரிலேஷன்ஷிப், எனக்கும் என் குடும்பத்தில் உள்ள எனக்கும் அப்பா அம்மாக்கும், எனக்கும் என் மனைவிக்கும், எனக்கும் என் குழந்தைக்கும், எனக்கும் என் உடன் பணிபுரியும் நண்பர்களுக்கும், ஸோ அதே போல் எனக்கும் இந்த சமூகத்திற்கும், சமூகத்தோட நம்ம வந்து செயல்படுவோம். ஸோ அது வந்து ஏதாவது ஃபோரமாக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் நம்ம வந்து தினசரி அன்றாட வாழ்க்கையில் வெளி உலகத்தில் சில பேரோட பழகுவோம். ஸோ அந்த எல்லா இடங்களிலுமே வந்து நம்ம நம்ம வியூஸை மட்டும் திணிக்காம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, நம்ம பார்க்குற பார்வையில் இது 6 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவங்க பார்க்குற பார்வையில் அவங்க இது 9 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை புரிந்து கொண்டு அதுக்கு கரெக்டாக அவங்களுக்கு நாம் எதை சொல்ல விரும்புகிறோம், எந்த அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு தெரிவித்து, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, அவங்க ஷூஸில் இருந்து அவங்க சொல்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இணக்கமான நட்புறவை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். எல்லா மனிதர்களோடும், எல்லா உறவுகளோடும் நட்புறவோடு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணணும். எந்த உறவிலும் பிணக்குகள் வரக்கூடாது. இப்போ கணவன் மனைவி உறவு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனுக்கு தெரியாமல் மனைவியும், மனைவிக்கு தெரியாமல் கணவனும் பொருள் சேமிக்கவோ அல்லது பொருள் ஈட்டவோ கூடாது. எல்லாருக்கும் 2 பேருக்கும் விஷயம் தெரியணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு தான் செய்யணும். அண்ட் மறைத்து வைக்கக்கூடாது, சீக்ரெட் இருக்கக்கூடாது ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே போல் கணவன் மனைவி உறவில் இன்னும் முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஈக்குவேஷனும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். எத்தனை பேர் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ இன்றைக்கி மீண்டும் ஒரு முறை அதை சொல்கிறோம். கணவன் 1, மனைவி 1. ஸோ 1+1 ஈக்குவேஷன். லெஃப்ட் சைடில் 1+1 இவங்க இருக்காங்க, ரைட் சைடில் = 1. ஸோ இந்த சமன்பாடை சரி செய்யணும். ஆக்சுவலாக 1+1னா 2 தான் வரும். ஒன்றையும் கூட்டினா 2 தான் வரும். ஆனால் இந்த பக்கம் 1 இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருக்க 1 அப்படியே தான் இருக்கும். நம்ம லெஃப்ட் சைடில் தான் மாற்றி ஆகணும். ஒருவேளை வீட்டில் சிதம்பரம் ஆட்சி நடந்தால் அவர் 1, ஒய்ஃப் டம்மியாக இருப்பாங்க, 0 ஆகிடுவாங்க. அது சரியான சமன்பாடாக இருக்காது. அது நல்லா இருக்காது அந்த மாதிரி வாழ்க்கை. அதே போல் ஒருவேளை மதுரை ஆட்சி நடக்குது அப்படின்னா இவர் டம்மியாக இருப்பார், 0, அந்த அம்மா 1ல் இருப்பாங்க. ஸோ 0+1 = 1. அதுவும் ஈக்குவேஷன் கரெக்ட் தான். ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு அது சரி இருக்காது, அது நல்லாவே இருக்காது. ஸோ இந்த ஈக்குவேஷனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு அன்பை காட்டி விட்டு கொடுக்க வேண்டும். டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், இந்த 3த்தையும் நம்ம கடைபிடிக்கும் போது, நல்லா விட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவர் தன்னில் பாதியை விட்டு கொடுப்பார், மனைவியும் தன்னில் பாதியை விட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போ 1ங்கிறது 0.5 0.5 மாறும். மனைவியும் அதே போல் விட்டு கொடுக்கும்போது 1ங்கிறது 0.5 0.5 மாறும். இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது 0.5 + 0.5 ரைட் சைடில் 1. ஸோ லெஃப்ட் சைடில் கூட்டினாலும் 1, ரைட் சைட்லேயும் 1, 1 = 1. இதுதான் கணவன் மனைவி உறவுக்கான மிக அடிப்படையான தத்துவம். இதை நம்ம கரெக்டாக லைஃப்பில் ஃபாலோ பண்ணாலே சூப்பராக இருக்கும். அதே போல் எந்த இடத்திலும் கணவன் மனைவியையோ, மனைவி கணவனையோ விட்டு கொடுக்கவே கூடாது. அவங்களுக்குள்ள என்ன ஒரு பகை, என்ன ஒரு சண்டை இருந்தாலும் அன்னைக்கு நைட்டே அதை பேசி தீர்த்துட்டு கட்டிப்பிடிச்சிட்டு படுத்து தூங்கிடணும். அந்த உறவு, அந்த பிணக்கு வந்து கண்டினியூஸாக இழுத்துட்டு போகக்கூடாது.
அன்னன்னைக்கு அப்பப்ப சால்வ் பண்ணிடணும். அந்த சண்டை போடுவதால், அந்த ஊடாடுதலால் மனம் வருந்தக்கூடாது. மனம் துன்பப்படக்கூடாது. எப்பவுமே அதுக்காக டார்லிங், டார்லிங், டார்லிங் கொஞ்சிக்கிட்டே இருந்தாலும் அது நல்லா இருக்காது. ஸோ ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அத சொல்வார் இல்லையா வள்ளுவர். ஸோ அந்த மாரி சின்ன சின்ன ஃபைட்ஸ் இருக்கணும். பட் ஆனா அது எப்படி இருக்கணும்னா, அது மனம் புண்படும்படியாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த வகையில ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். பொருள் வளத்தை பற்றியும், நட்பு நலத்தை பற்றியும், குறிப்பா கணவன் மனைவி உறவை பற்றியும் இன்றைய சிந்தனையில் நாம் பார்த்தோம். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அதிக கருத்துக்களை பார்ப்போம். உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள அறிவு திருக்கோயிலிலோ, மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கோ சென்று எளிய முறை உடற்பயிற்சி, இது உடலுக்காக, உயிராற்றலை வளர்ப்பதற்கு காயகல்ப பயிற்சி, நம்மை நாம் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்து கொள்வதற்காக அகத்தாய்வு பயிற்சி, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், தவம், தியானம், தீட்சைகள் பெறுவோம். அந்த மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகளுக்கு சென்று உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று நீங்கள் கற்றுக்கொண்டு வாழ்வில் அதை பயன்படுத்தி தினமும் ஒவ்வொரு நாளும் பழகி பழகி வாழ்வை செம்மையாக வாழ்வோம். உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், நட்பு நலம், குணநலம், முழுமை பேறு, நான் யார், பிரம்ம ஞானம் என்ற அனைத்தையும் தெரிந்து கொள்வோம். ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். நம் வாழ்வின் அகமும் புறமும் வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படட்டும். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இன்னைக்கு 11ஆம் தேதி ஜனவரி 2026ஆம் ஆண்டு, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த அக்கார்டு, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த அக்கார்டு ஹோட்டலில் ரூம் நம்பர் 111 111 இந்த ரூம்ல இருந்து இந்த செய்தியை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜூம் வழியாக நேரலையிலும் இதை யூடியூப் வழியாக பார்க்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளைய நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 108 நாட்கள், 108 நிகழ்வுகள், வெற்றி பாதைக்கான படிக்கட்டுகளை ஒவ்வொரு நாளும் கட்டி கொண்டிருக்கிறோம். வெற்றி பாதை 2026ஆம் ஆண்டு. உங்கள் வீரா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் செய்யுங்க. வாழ்க வளமுடன். சிங்க நடை போட்டே சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.